அதுவும் நம்ம நாராயணத்தில் பிறந்தோண்டி பரத்திலே சுந்தோண்டி சிவத்திலே சக்தி தோண்டி சக்தியிலே சதாசம் தோண்டி சதாசன் மகேஸ்வரனுடைய மகேஸ்வரர் உத்தரனோடி உத்தர மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பரமாதோண்டி பிரம்மாவில் அப்பதோண்டி அப்போ வாய்ந்தோண்டி வாயுவில் பிறந்தோண்டி புரிந்து அனுபவம் அன்னத்த வச்சுகள் தோற்றுவிக்கப்பட்ட சிருஷ்டி திதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய முத்திரலுக்கு முதலாக விளங்கக்கூடிய சிருஷ்டிகத்தா பிரமன் உலகோற்பத்திற்காக முதலில் நாள் ஒத்தி வைக்கப்பட்ட அவள் நடத்தி நாடாமலை தொல்வரத்தை நாடி சென்றுவிட்ட ஒரு கணத்துக்காக கோபமண்டல் மத்திய வழி படைத்தான். அப்படி படித்து நீராவது உலகத்தை ஒத்தவிட்டான் பிரம்மன். அந்த வழியில் அனைவரை நடந்தார்கள். ஜாமத்தில் வெள்ளவர் வீட்டு திரும்பதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா நரபிரியா ருத்ரா கனிப்பிரியா கண்டா கரகர பிரியா சுலபா கரகப்பிரியா நார்தான் சொல்லக்கூடிய இன்று நான் அதிக வழக்கம் சத்துருவத்தை அனுமதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிகத்தா பிரமனுக்கு எல்லா ஆசிரியரையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டமுடி காக்கும் கடவுள் அந்த பரந்தான் நிகழ்பட்டதில் மூன்றாவதாக கைலாயமணி சொன்று அங்கு அருளைக்குள் உலகராமன் ஓதுவர் கரியவன் நிலமலாவை நீர்மணி மேனிக்கின் அழிவில் ஜோதி நம்பள தாடுவார் மகள் சிலம்படி வாழ்த்தி வனவிடப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசனால் நிகழ்விட்ட ஒரு வெள்ளிமலை சாரல் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வெள்ளிமலை சார்வர்களாக இருந்தாலும் கூட ஒரு நாளுக்கு உடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்யணும். ஒரு வேளை அந்த கழகத்தை செய்யணும் சிறசாகப்பட்டதோ 1008 அதனாலதான் இந்த பூலகத்துக்கு வரணும்னா எனக்கு பயம் இருக்கட்டும். அந்த பயம் எந்த பயம் இருக்கட்டும்? இந்த சொன்னீங்களே பூலகத்துக்கு இறைவன் படைச்சது மொத்தம் 14 உலகம். எத்தனை உலகம்? 14 உலகத்தை இறைவன் படைத்தான். ஆனா அந்த 13 உலகத்துக்கு போற பொழுது எனக்கு எந்த பயமுமே இல்லை. ஆனா இந்த பூலகத்துக்கு வரணும்னா மட்டும்தான் எனக்கு பயம். ஏன்? அன்னதானம் போட்ட உடனே அவ்வளவு கூட்டம் சாப்பிடுறதுக்கு சாப்பிடுறது வேணான்னு சொல்லலை. ஏன்னா பசின்னு ஒன்று வந்தா அவசியம் மனுஷன் சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் தான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உட்கார்ந்து இந்த நாடகத்தை பார்க்கறதுல என்ன இருக்காது இருந்துச்சா? எல்லாம் வீட்டில் தூங்குது. யாரெல்லாம் வீட்டில் தூங்குறாங்களோ அவங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கலன்னு அர்த்தம். காரணம், கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை, மூத்தோர் சொல் வாக்கு முதலில் முன்னாலே துவக்கும் பின்னால் இனிப்பை தரும் என்பது போல இந்த இடத்திலே எமது கழக வெற்றி அடைய அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமான், அந்த விநாயகப் பெருமான் வணங்குகிற பொழுது எல்லா நன்மையாகவே அமைய வேண்டும் என்ற ஒரு கால கணக்கிற்கோடு அத்திமுகத்தோனை ரணார் திருமகனை சக்தியின் முதல்வனை சித்தியின் கணவனை முத்துகள் உருவி நித்தம் தொழக்கூடிய அப்பேற்பட்ட அந்த கணபதி செல்வ கணபதியை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் என்ற நோக்கத்தோடு அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை வணங்கி துவக்குவோம் கழகத்தை. நாராயணன் செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே, சிவகுல அவக்குழந்தை சக்தி விநாயகனே
சாரல் ஆங்காரம் உள்ளடக்கி ஐமொழி சுட்டதத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். மதுரையில் ஒரு கல்யாணம். சரி, கதையால கேட்டுங்க. மதுரை அது பத்திரிக்கை வைக்காத ஒரு கல்யாணம். அது திருட்டு கல்யாணம். பத்திரிக்கை திருட்டு கல்யாணத்துக்கு தான் பத்திரிக்கை வைக்க மாட்டாங்களா? சாதாரண மனிதனான உமக்கு நடந்துச்சுன்னா நீ பத்திரிக்கை வைக்கணும். சாட்சாத் எம்பெருமான் சிவபெருமான் அவனுடைய கல்யாணம். ஐயோ சிவபெருமானே மனுஷங்க சிவபெருமானே தெரியாம சொல்லிவிட்டேன். அப்புறம் பத்திரிக்கை வைக்கலங்கிற. ஆமா கல்யாணம். கல்யாணத்துல பொண்ணு வீட்டுல தான் கல்யாணம். பொண்ணு வீட்டுல கல்யாணம். சரி, அந்த வீட்டுல என்ன நினைக்கிறாங்க, சரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு 2000 3000 ஒரு 10,000 பேர் வருவாங்க. ஓஹோ அப்படின்னு அண்டாவா சமைச்சு எல்லாம் தயாரா இருக்கு. ஓஹோ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏதாவது ஆளுங்க போகணும்ல. ஆமா, மாப்பிள்ளை மட்டும் அங்க போனார். ஐயா சாப்பாடு இருக்குமே. அந்த பொண்ணு கூப்பிடுச்சு, ஐயா இங்க வாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நிறைய பேர் வருவீங்க, நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க மட்டும் மாப்பிள்ளையா வருவீங்க, இந்த சமைச்சதெல்லாம் யாரு சாப்பிடுறது அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. ஆனா அவர் நியாயமா சொன்னார். ஆமாம்மா தவறுதான். சரி, அப்ப இதெல்லாம் சாப்பிடணும். ஏன்னா சாப்பிடணும் என்னதுக்காக போயிரும்ல, அவ்வளவுதானே அப்படின்னு ஒரு ஆளை உற்பத்தி பண்றாரு. தன் சக்தியெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒருவனை உற்பத்தி செய்கின்றான் சிவபெருமான். அவன் தான் வந்து நல்லா குண்டா ஒரு மாதிரி ஆளு. இல்ல என் தம்பி தெரிஞ்சு உட்காந்துருக்கான்ல அது மாதிரி ஆள் வந்து நின்றுக்கிட்டு எங்க என்ன இருக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு காமிக்க இந்த அண்டாவில் உள்ள அத்தனையும் ஒரே சாப்பிட்டு முடிச்சுட்டான். ஓஹோ எது மிச்சம் இருக்காதா? இல்ல முடிஞ்சுச்சா? சரி இருக்குன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு கூட மதியம் அப்புறம் ஆரம்பிக்கலாம். இப்போ காலையிலையா? இப்போ மறுபடியும் சாப்பிட்டுட்டு திருப்பி நாட ஆரம்பிச்சுக்கலாம் முதல்ல இருந்து. அது நீ சொல்ல நல்ல விஷயம் தான். ஆமா உன் மாதிரி தான் அப்படின்னு சொன்னேன். இருக்கிறது அத்தனையும் காமிடா நான் சாப்பிடுறேன்னு. அண்டாவை அத்தனை அண்டாவும் காலி, அண்டாவோட தூக்கி முடிக்கிட்டேன் அந்த ஆளு. அண்டாவேவா? ஆமா. முழுகுனதுக்கு அப்புறம் போய் கேட்கிறாரு சிவன், ஐயா நீ சொன்னபடி நான் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் எல்லாருமா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இந்த கல்யாணத்தை பாக்குறதுக்கு கூட்டம் இல்லையே, ஒருவேளை நான் வரலன்னா இதெல்லாம் யார் சாப்பிடுறதுன்னு குண்டோதரன் கேட்கிறான் சிவன்கிட்ட. அவர் கேட்கிறாரு மீனாட்சி கிட்ட, ஏம்மா ஒருவேளை நீ சாப்பிடலன்னா இதெல்லாம் யார் சாப்பிட போறா, உன் வீட்லயும் கூட்டத்தை காணுமே அப்படின்னு அந்த ஆள் கேட்டார். சாப்பிட்ட உடனே தண்ணி வேணும் இல்லையா? ஆமா. அது கேட்கிறா, சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டேன், ஆனா எனக்கு இப்ப தண்ணி வேணும், தண்ணி தான், நான் எங்க போறது அப்படிங்கிற பொழுது நான் சொல்ற இடத்துல நீ கைய வை, தண்ணி வந்துரும் சொன்ன. குண்டோதரன் கை வைத்தான், வைகை உருவானது. ஏன் சொல்றேன்னா அங்கே சமைச்சதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஒருத்தனை உற்பத்தி பண்ணி அதன் மூலமா கல்யாணம் நடந்து வைகைங்கிற ஒரு நதி உருவாகி பாண்டிய நாட்டுக்கு பெருமை தந்த பெருமை அங்கே. ஆனா இங்க எல்லாரும் சாப்பிடணும்னு சமைச்சு சிரிக்கிற குண்டோதரை மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு வீட்டுல போய் தூங்குனா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. முதல்ல இந்த நாடகம் ஏன் தெரியுமா? இல்லை இந்த மண் விட்டாளுக்கு தான் நாடகம் வச்சுக்கல அப்படி தானே? சரி, இந்த அட்டையெல்லாம் இங்கே இருக்கு கேட்குறேன், இல்லை வீட்டில் வச்சுருக்கீங்களா? நீ ஒரு தவறு பண்ணிட்ட, இந்த அட்டையெல்லாம் மொத்தமாக கொண்டாந்து வச்சுருந்து வச்சுருக்க, ஒவ்வொரு பேரை நான் வாச்சு யாருப்பா வரல நீங்க தூங்குற வீட்டுக்கு முடியாது வா அப்படின்னு நான் கூப்பிட்டுருப்பேன். அதுக்கு செய்ய மாட்டேன். காரணம் இந்த நாடகம் ஏன் தெரியுமா? முதல்ல வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல விதமா இருக்க கத்துக்கணும். இப்ப நீங்க நினைச்சிருந்தா அது ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கரகாட்டமோ இல்லை கச்சேரி ஏதோ வைக்க சொல்லியிருந்திருக்கலாம். அது வைக்காம இந்த நாடகம் ஏன் தெரியுமா? இந்த நாடகத்துக்கும் வச்ச உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. இது என்ன சாமி? என்ன சாமி பாரு விநாயகர் தானே? ஒருவேளை அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சியை சரியா ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை முடிச்சிருவாங்க. அப்படி ஒருவேளை 2 மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சியை பார்த்த கூட்டத்தில் ஒரு மாதிரி ஒரு அம்மா இன்னொரு அம்மா வா வீட்டுக்கு போகணும்னு கூப்பிடும். நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு இல்லை, அப்புறம் வீட்டுக்கு தானே போகணும், வீட்டுக்கு போகணும்னு கூப்பிடும்.
அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? இன்னும் விடியலேங்கும். என்ன சொல்லணும்? இன்னும் விடியலேங்கும். அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடியலின் அர்த்தம் அல்ல. நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு கோயில் வாசல்ல சொல்லக்கூடிய அபசகனமான வார்த்தை. ஆனா இந்த நாடகம் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு வள்ளியும் முருகனும் மாலை மாத்துற பொழுது அதை பார்த்த நீ விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம். ஏன்னா 5:30 மணிக்கு பொழுது தானா விடிஞ்சிடும். அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதுக்கு அர்த்தம் அல்ல. நம்ம ஊர்ல வச்ச வள்ளி திருமண நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனாலதான் இந்த நாடகம். அப்ப முருகனுடைய அருள் கிடைக்கணும்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வரி போட்டு நாடகத்தை வச்சு நீங்க வச்சவங்களாவது பாக்குறதா இல்லையா? அடுத்த வருஷம் இதெல்லாம் நீங்க மாத்தணும். யார் யார் 100 நாளைக்கு அத்தனை பேர் உட்காந்து பார்க்கணும். நீங்க அதான் சிறப்பு. அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்கிற பொழுது இந்த இடம் சிறப்பட வேண்டுமையினால் அற்புதமான பெருமையான ஒரு கல்யாணம். கல்யாணம் என்பது 8 வகைங்கிறான் மணிகண்ட பிரபு. ஆமா 8 வகை கல்யாணங்கிறான். 8 வகை கல்யாணம். 1 அல்ல 2 அல்ல. பிரம்மம் பிரம்மம், பிரசபத்தியம் பிரசபத்தியம், ஆருடம் தெய்வம், ஆசூர், ஆக்கரம், காந்தரம், பைசாசம்ங்கிறான். இப்படி 8 வகை திருமணத்திலே வள்ளிக்கு முருகனுக்கு நடக்கிற திருமணம். இந்த திருமணம் சிறப்படைய அப்பேற்பட்ட அற்புதமான வைகை தந்தான் குண்டோதரன், காவேரி தந்தான் விநாயகப் பெருமானும் அகத்தியரும். அப்பேற்பட்ட அந்த காவேரி சோழ நாடு சிறப்படைய அந்த காவேரிக்கு நான் கொடுக்கின்ற பெருமை. நடந்தாள் காவேரி நாட்டில் விவசாயம் பெருகணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், மனசுக்கு சந்தோஷம். நம்ம உங்க போய் மழை பெய்ஞ்சிருக்கு, எங்க ஊர்ல மழையே இல்லை. ஆமா, எல்லா ஊர்லையும் மழை பொழிய வேண்டும். நான் மழைன்னு ஒன்று இருந்தால் தான் விவசாயத்திற்கே மகிமை. அப்படிங்கிற காரணத்துக்காக அற்புதம் நிறைந்த பெருமையான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது
இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற இந்த 10 பேர் தான் நம்ம நாடகத்துக்கு. ஆமா, அவன் வச்சுதான் அப்படியே வைக்கணும். ஆனால் ஒரு முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிதானே, வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வந்து சரியான முகூர்த்தத்தில் நம்ம இதை முடிக்கணும். அதை பார்த்துக்கணும் நீங்கள். ஆமாங்க, ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் இன்னைக்கு சரியா 5:16 பிரம்ம முகூர்த்தம், 5:16. ஆமாம், இந்த மங்களகரமான அந்த முகூர்த்தத்தினுடைய காரணத்தில் நடத்தி வைத்து பார்க்கப்படுது. அற்புதமான இடத்தை வைத்து பார்த்தால் இங்கே அமர்ந்துக்கூடிய விதமான இவருடைய உள்ளத்தெல்லாம் உற்று கவனிக்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டுமையானால் எப்படி வரைக்கும் நினைக்கின்ற பொழுது அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே இந்த நாளும் நமதே. தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த உலகத்தில் பாசம் நிறைந்தவள் அப்பனை விட அம்மா. அது ஒரு கதை கேட்டுக்க. அப்பாவை விட அம்மாவுக்கு தான் புள்ள மேல பாசம் அதிகம். ஏன் தெரியுமா? 10 மாசம் வயிற்றுல சுமந்தா பாரு. இந்த உடல் இருக்க, இந்த உடல்ங்கிற உடம்பை கொடுத்தது அப்பாவும் அம்மாவும். உள்ள இருக்கிற ஆத்மா, உயிர் விடமுள்ள மூச்சு, இது கொடுத்தது இறைவன். இறைவன் கொடுத்த அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆனா அப்பா அம்மா கொடுத்த அந்த உடலுக்கு அழிவு உண்டு. அதைத்தான் சொன்ன, ஊத்தை குழியிலே மண்ணை எடுத்து உதர புலிலே உண்டை சேர்த்து வாழ்த்த புயமனால் மண்ணும் ஆண்டு வரவேட்டு கண்ட ஆடாய் பாண்டான். ஆனா அம்மா மட்டும்தான் புள்ள மேல பாசத்தை அற்புதமா வச்சிருப்பா. இங்க உட்கார்ந்துருக்கு இந்த அம்மா கிட்ட ரொம்ப நாளா எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு ஒரு ஆசை. அப்ப முன்னாடியே அவளுக்கு தெரியுமா உங்களுக்கு? போற ஒரு புறம் அம்மா தான். அது சரி. இல்ல, நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீ ரொம்ப நாள் ஆச்சுங்கிறீங்க. இப்போ கேட்குற மாதிரி அந்த அம்மா கிட்ட பதில் சொல்லுவாங்கல்ல. அதான் எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குல்ல, நல்லா இருக்கு, ஆண்டே முடியதில்லை. இதுக்கு ஒரு சின்ன சந்தை. உனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்காதா? யாரு கை தூக்குப்பா இந்த ஆம்பளை. ஆமா, அந்த குழந்தைய நீ பெற்றெடுத்த பொழுது நீ பெற்ற பிள்ளைய நீ எப்படி வளர்த்திருப்பேன்னு நான் உன்கிட்ட சொல்றேன். ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லை. சின்ன வயசுல என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிடியா சொன்னியா? உன் பிள்ளைய சிரிக்காம சொல்லுங்க. ஆமா ஆமா முடிஞ்சு. ஆமா, என்ன பெத்த என் தங்கம் அம்மா பேச்ச கேட்கணுப்பா சொன்னியா? என்ன பெத்த என் செல்லம், என்ன பெத்த என் தங்கம், என்ன பெத்த என் ராசான்னு உன் பிள்ளைய நீ கொஞ்சம் நீ இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த பிள்ளைய நீ பெத்தியா இல்லை அந்த பிள்ளை உன்னை பெத்தானா? என்னதா? ஆனா அம்மா என்ன சொல்லுது? அது பெத்த பிள்ளைய என்ன பெத்தவனேங்குது. இது நியாயமா? சரியா தவறாத்தா? சரிதானா? எப்படி சரி சொல்லு. சரின்னா விளக்க சொல்ல சார். எப்படி மொட்டையா ஆமா அப்படின்னா? இல்ல, அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். இப்போ ஏன்டா எந்திரிச்சு உட்காந்துருக்கோம்னு உட்காந்துருக்கு. அதுக்காக அப்படி சொல்றால? அப்படி மொட்டையா சொன்னா நல்லா இருக்குமா அது? ஆமா, அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த பாச உணர்வோடு அற்புதமா விஷயம் சொன்னான். பிள்ளைகிட்ட சொன்னா பாரு, மகனே ஏன் தெரியுமாடா ஒண்ணு, எங்க அப்பனுக்கு சமமா, எங்க அப்பனுக்கு சமமா ஒண்ணு என்ன பெத்தவனேன்னு ஒண்ணு நான் ஏன் கொஞ்சம் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டீன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. உனக்கும் உயிர் கிடைச்சிரும், அம்மாங்கிற எனக்கும் உயிர் கிடைச்சிரும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா பிரசவம்னு பேரு. உன் உயிர் போகுமோ அல்ல என் உயிர் போகுமோ
அது எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை 10 மாதம் வயிற்றுல சுமந்து 10வது மாதம் எந்த பிரச்சனை இல்லாமல் நீ வெளியில் வந்து நீண்டு இந்த அம்மாவுக்கு உயிரை கொடுத்துருக்க. அன்னைக்கு எங்கள் அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம். அதனால தான்டா எங்கள் அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவன் அம்மா. இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். அம்மா அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்தவனேன்னு சொன்னா எவ்வளவு காரணம் சொன்னா பாரு. இன்னைக்கு எந்த அம்மாவும் எந்த பிள்ளைக்கும் எதையும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அது ஏன்னு தெரியல. அப்படின்ற காரணத்துக்காக இந்த தாய்களுக்காக கொடுக்கின்ற பெருமை எப்படி தெரியுமா? தாய் வழி வந்த தங்கங்கள் இல்லா ரெடி 1 2 3 4 நல்ல நாடக ரசிகர்களே நல்ல பாடல்களை பாடும்படி என் குடும்பத்தார 100 அன்பளிப்பு கொடுக்கிறேன். இப்ப வரைக்கும் பாடு நல்ல பாட்டு பாடலானே. அன்பளிப்பு கொடுத்து ரொம்ப சம்பளத்துக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று நடத்தி வைத்து பார்க்கின்ற பொழுது அடருக்கு மரங்களும் அழகான சோழிகளும் வானத்தை தொத்திருந்த வண்ண மேகங்களும் ஓரிகளில் உதிர்ந்த புக்களும் கணித காண ஓசையும் கண்ணைக்கு ஒன்று அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும் அம்மா கிட்ட கேள்வி கேட்டோம். அம்மா இப்போ உட்காந்துருக்காங்களா ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்க தான். ஆனா நம்ம கேள்வியெல்லாம் சிந்தனையான கேள்வியாக தான் இருக்கும். சாமி தான் முக்கியமே. கேளுங்க ராஜானே, நம்ம கிட்ட கேட்கற பிள்ளைங்க கிளம்பிடுவாங்க. காலைல காசு வேணுமா வேணாம்? ஐயா நீங்க சொல்லுங்க சாமி, நல்லா கதையை சொல்லுங்க. ஆமா அண்ணன் துண்டு போட்டுருக்காருல்ல, அது துண்டு எடுங்க. துண்டு எடுங்க. துண்டு போட்டு தோல்ல எந்த பக்கம் துண்டு போடு போடு பார்ப்போம். போடுங்க. எந்த பக்கம் போடணும்? அப்படித்தானே போடணும். அதானே நியாயம். ஒரு அவரே எப்படி இப்படி துண்டு துண்டுக்கு அங்கே போடுங்க. நீ துண்டு கீழே போடு, துண்டு அங்கே போடணும். அப்படி போடுங்க. எல்லாம் கேட்டுக்கணும். அப்படியே துண்டு போடணும். ஆம்பளை அப்படிதான் துண்டு போடணும். அதான் சம்பிரதாயம். இந்த பக்கம்
ஆம்பளை துண்டு போடுறதுக்கு என்ன காரணம் யாருக்கா தெரியுமா ஐயா? துண்டு ஓட்டது குத்தமா? துண்டு ஓட்டது குத்தம் இல்ல. அதுக்கு ஏன் தெரியுமா துண்டுன்னு பேர் வந்துச்சு? நல்லா கேட்டுக்க. 8 முழம் வேஷ்டி. 8 முழம் வேஷ்டி. ஆமா, ஆம்பளை கட்டினா அப்படியே அபூர்வமா இருக்கும். ஆமா, 8 முழம் வேஷ்டியில இடையில ஒரு துண்டு போட்டு முடிச்சுக்க. ஒரு மரம் இருக்கு, மரத்தை வேலைக்கு தேவைப்படுதுன்னா பாதி பாதியா நறுக்கணும். அது என்ன பண்ணுவோம்? நறுக்கணும் சொல்லுவான், துண்டு போடுன்னு சொல்லுவான். அப்ப 8 முழம் வேஷ்டியில ஒரு முழத்தை துண்டு போட்டா அது துண்டு. துண்டு இந்த பக்கம் போடுறதுக்கு என்ன காரணம் யாராவது தெரிஞ்ச தெரியும். ஆனா நம்ம செய்வோம். ஆனா நம்ம வாழ்க்கைக்குள்ள புலப்படாத அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குதா? யாருக்கு அது தெரியவர் அல்ல. கோயிலுக்கு போறோம்ல, விநாயகர் தாங்க இந்த கம்பியாசி விநாயகர் கோயில்ல போய் நீங்க எல்லாம் சாமி எப்படி கும்பிடுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சும்மா சொல்லுங்க. அதான் சொல்லணும். இப்படிதான் நம்ம கும்பிடுறோம். இங்க இருக்கிற யாரும் என்னை தவற நினைச்ச கூடாது. காரணத்துக்காக சொல்றேன். ஒரு இஸ்லாமியர்கள் அவங்க இப்படி கும்பிடுவாங்களா? கும்பிட மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் அவங்க தேவாலயத்தில் இப்படி கும்பிட மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் கோயிலில் போய் இந்த 2 கையை ஒன்னா சேர்த்து சாமியை கும்பிடுவீங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமாத்தா? இறைவன்கிட்ட ஒவ்வொருத்தரும் வைக்கக்கூடிய வேண்டுதல். இறைவா, இந்த பிறவி கொடுத்த நீ இந்த பூமியில நான் வாழ்ற வரைக்கும் எப்படி வாழணும் தெரியுமா? நீ கொடுத்தது 2 கை. இந்த கையோட தன்மை அசுத்தமானது சுத்தம் செய்யறது இந்த கையோட தன்மை. நல்லதை வாங்கி நல்லதை கொடுக்கறது இந்த கையோட தன்மை. என் வாழ்க்கையில நல்லது கெட்டது 2 வரும் போகும். ஆனா நான் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்து உன் அருளால நான் வாழ்கிற காரணத்துக்காக இந்த கையை ஒன்னா சேர்த்து உன்னை வணங்குறேன் இந்த தத்துவம் சொன்னவன் தமிழன். அதனாலதான் கோயில சாமி போடுறேன். ஆனா நம்ம பகுதியில இந்த விளக்கு பூசையெல்லாம் வைக்கிற விளக்கு உண்டா? இருக்கு. ஆமா, அதுவும் பஞ்சாயத்துல அற்புதமா நடக்கும். ஆடி மாசம் நடக்கும். இங்கே நடக்குமா? சரி, நீங்க எல்லாம் போய் கோயில்ல இந்த விளக்கேற்றி சாமி கும்பிடுறீங்கல்ல, இதுக்கு என்னத்த காரணம்? ஏத்த சொல்றதுனால ஏத்துட்டாங்களா? ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். இப்பதான் இங்க இப்ப ஒன்னொன்னா எந்திரிக்குது. எந்திரிச்ச கூட இங்க வாங்க விரிச்சு போட்டுருக்காங்கல்ல, இங்க பனியெல்லாம் ஒன்றும் பெயர் அப்படியே வச்சுக்கிட்டு வந்து. ஆமா, இன்னைக்கு நம்ம பெண்கள்லாம் ஆத்தாலாம் கோயிலில் போய் இறைவன் அருளாளர் விளக்கேற்றுறமே. அது ஏன் தெரியுமா? விளக்க கொண்டுட்டு போயிடுவீங்க. விளக்க கொண்டு போய் கோயிலில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதில் திரியை போட்டு நெருப்புங்கிற தீயை பற்ற வச்சா விளக்கு சுடர் விட்டு எரியும். அங்கே ராத்தா கற்புடைய இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு ஆத்தாவும் ஒவ்வொரு அம்மாவும் கோயிலில் செய்கிற சபதம். ஆத்தா வாசலுக்கு வந்து விளக்க வச்சு எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு தீயை பற்ற வச்சா விளக்கு எரியும். இந்த 3 வார்த்தைக்குள்ள அற்புதமான விஷயம் அடங்கியிருக்கிறது. எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீ பற்ற வச்சு எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தோம்னா உன் அருளால அற்புதமா இந்த குடும்பத்தை வழிநடத்துவேங்கிற காரணத்துக்காகத்தான் ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு கோயிலில் போய் விளக்கேற்றும் தத்துவத்தை சொன்ன பொருள் தோல்ல துண்டு போடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதைத்தான் அன்றே பெருமான் சிவன் உணர்த்தினான். உலகத்துல கணவனும் மனைவியும் சமம். அதனால்தான் அர்த்தநாரீஸ்வரர் சிவனுடைய உடம்புல சக்திக்கு பாதியை கொடுக்குறார். இந்த பக்கம் இந்த பக்கத்தை இடது பக்கத்தை கொடுக்குறார். ஆமா, அப்ப ஒரு பெண்ணு ஒண்ணு அம்மா, ஒரு அம்மா ஓயாம செய்யற வேலை என்ன வேலை? இல்ல என்ன வேலை? ஒரு பொம்பளை ஓயாம செய்யற வேலை என்ன வேலை? மாறாட்ட சரி செய்யறது இல்லையா? அப்படி அதான் ஓயாம செய்யற வேலை அதுதான். ஆமா, எந்த ஆத்தாவா இருந்தாலும் சரி. அப்ப எம்பெருமான் சிவன் தான் உடம்புல சக்திக்கு பாதியை கொடுத்துட்டார் இந்த பக்கத்தை. அப்ப பராசக்தியுடைய பாதி உடம்பு ஒரு மார்பகத்தோட சிவனுடைய உடம்புல இருக்கு. அப்ப ஆத்தா வீட்டுல சேலை கட்டினா அவ மாறாப்ப சரி செய்வா. சிவபெருமான் உடம்புல பாதியை கொடுத்திருக்காரு. இந்த பக்கம் பராசக்தி அந்த உடம்ப யாரா பராமரிக்குங்கிற காரணத்துக்காக பராசக்தியின் கொங்கையை மறைப்பதற்காக ஆம்பளை அத்தனை பேரும் இந்த பக்கம் துண்டு போட்டு பார்வதிக்கு பிறகு இந்த புண்ணிய பூமி. அதனாலதான் ஆம்பளைங்களாம் இந்த பக்கம் துண்டு போடணும். சரியா? இப்படிலாம் காரணம் இருந்த இடத்தை வைத்து பார்க்கிற பொழுது இந்த இடத்தை விதைக்கணும்னு நினைக்கின்றாலே எப்படி விதைக்க வேண்டும் அப்படி நினைக்கின்ற பொழுது
வச்சுக்கிட்டு இல்லை துண்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை போடுற பொழுது ஞாபகம் இருக்கணும் அப்படி இதெல்லாம் ஞாபகம் தானே அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது